அப்ப நான் சொல்லுகிறேன், ஒரு தேவ மனுஷன் தீர்க்க தரிசனமே உரைச்சா கூட அவன் அப்படியே முழு புரிந்து கொள்ளுதலோடு தீர்க்க தரிசனம் உரைக்கிறான்னு சொல்ல முடியாது. கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அப்படியே தேவன் நம்மை அழைத்த அழைப்புக்கு நமக்கும் நம்பிக்கை இருக்கிறது, அவருக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவருக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னு அவருக்கு தெரியும். ஆனா அவர் என்ன நம்பிக்கை நம்மேல் வைத்திருக்கிறாருங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன வேணுமாம்? பிரகாசமுள்ள மனக்கண்களை அவர் கொடுக்க வேண்டும். பிதாவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை? உன்னுடைய ஆண்டவரும் உன் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து உனக்காக மரித்த போது அவரை உயிரோடு எழுப்பும்படி, மரணத்தை ஜெயிக்கும்படி அவரிடத்தில் ஒரு வல்லமையை வச்சு நான் அவரை உயிரோடு எழுப்பினேனே, அந்த வல்லமையை தான் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நான் செயல்படுத்த விரும்புகிறேன். வாசிப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அதன் பிறகு 17 முதல் 19 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன், ஜெபம் செய்கிறேன். அல்லேலூயா. விசுவாசத்தை குறித்து நாம் கவனித்து வருகிறோம். எந்த முறையும் பார்க்காத அளவுக்கு ரொம்ப ஆழமாக விசுவாசத்தை குறித்து பார்த்து வருகிறோம். எத்தனை பேர் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுகிறீர்கள்? விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ ஆண்டவரை விசுவாசிக்கிற நம்மிடத்தில் தேவன் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாய் இங்கே பவுல் எழுதியிருக்கிறார். இங்கே என்ன எழுதியிருக்கிறார் முதலன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இது புரிந்து கொள்ளுதலுக்கு கொஞ்சம் சற்று கடினமான பகுதியாக இருக்கும். எந்த தேவ பிள்ளைகளுமே, நானுமே ஆரம்பத்தில் வாசிக்கும் போது உன்னதம் போயிடுது, உன்னதம்னா எங்கேயோ போயிட்டோம், அங்கே ப்ளஸ் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அப்படின்னு வந்துருச்சு. ஆனால் இங்கே எங்கேருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு விஷயத்தை பார்க்கணும், ரெண்டு வார்த்தையை அண்டர்லைன் பண்ணணும். ஒன்று கிறிஸ்துவுக்குள், இன்னொன்று நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதில் முதல்ல சந்தேகம் வரக்கூடாது. யார் ஆசீர்வதித்திருக்கிறார்? நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சொல்லுவோமா? நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ நம்ம ஏதோ ஒரு விதத்தில் ஆசீர்வதித்திருக்கிறார். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம். தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள் லொக்கேட் பண்ணிவிட்டார். ஆதாமுக்குள் நம்ம இல்லை, நம்முடைய லொக்கேஷன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். பாவம் பிதாவாகிய தேவனுக்கு தன் பிள்ளைகளை பக்கத்தில் இல்லாமல் தூர போகும்படியாய் அவர்களை புறம்பே தள்ளி வைத்தது. உலகத்தில் எல்லாரையுமே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிருக்கிற இந்த ரட்சிப்பு, கிறிஸ்துவை விசுவாசித்த தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு தேவன் என்ன பண்ணுகிறார்? ஒரு பதத்தை பவுல் தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம். அப்போ தேவனுக்கு எப்போதுமே நாம் அவைலபிளாக இருக்கிறோம். பாவம் தேவனை விட்டு பிரித்தது. ஆனால் கிறிஸ்துவின் மூலமாக எதுவுமே தேவனை நம்மை பிரிக்க முடியாத ஒரு இடத்துல தேவன் கொண்டாந்து நம்ம வச்சுட்டார். பாவம் செய்யக்கூடாது. பாவம் ஒரு பொல்யூஷன். பாவம் அந்த அட்மாஸ்பியரை கெடுக்கிற ஒரு கெட்ட சக்தி. அது தேவன் நமக்கு பரிகாரத்தை செஞ்சிட்டார். இன்னைக்கு நம்மளை கிறிஸ்துவுக்குள்ள வச்சிருக்கிறார். பாவம் என்ன பண்ணுகிறது? நம்முடைய சரீரத்தில் இருக்க வேண்டிய அந்த பரிசுத்தத்தை கெடுக்கிறது. அது ஒரு பொல்யூஷன் மாதிரி, அது ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி. அது நமக்கு நல்லதல்ல. தேவன் இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள் வைத்திருக்கிறார். அது எல்லாத்தையுமே தீட்டுப்படுத்துகிறது. சரீரத்தை தீட்டுப்படுத்துகிறது, ஆத்மாவை தீட்டுப்படுத்துகிற ஒரு காரியமாக இன்னைக்கு பாவம் இருக்கிறது. ஆகவே நாம் அதற்கு விலக்கி நம்மை காத்துக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். ஆனால் இயேசுவை விசுவாசித்ததன் மூலமாக ரெண்டு காரியம் கிறிஸ்தவத்துக்கு ரொம்ப முக்கியம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம். ரெண்டு காரியங்கள் இந்த கிறிஸ்துவின் மூலமாய் உண்டான ரெண்டு காரியங்கள். ஒன்று, தேவன் நீதியை கொடுத்திருக்கிறார்.
ஒரு நாளும் ஒருபோதும் தேவ நீதியை நம்ம மறக்கவே கூடாது. தேவ நீதி அடுத்த பக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா உயிர்த்தெழுதலின் வல்லமை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணங்களில் நின்று விடுதலை ஆக்கிற்றே. ஒரு லா, ஒரு பவர், ஒரு வல்லமையிலிருந்து இந்த இயேசு நம்மை விடுவித்திருக்கிறார். அது என்ன? பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தில் நாம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கேன். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுக்கு முதலாவது தேவன் நமக்கு கொடுத்தது தேவ நீதி. தேவ நீதியை கொடுத்தபடினால் இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதன் அடுத்த ஒரு பிரயோஜனமான காரியம், தேவன் நம்மை ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு இணைத்திருக்கிறார். உயிர்த்தெழுதலின் சாயலில் நம்மை இணைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? மரணத்துக்குள் இல்லை, வியாதிக்குள் இல்லை, தரித்திரத்துக்குள் இல்லை, பாவ சாபங்களுக்குள் இல்லை. ஒரு வல்லமை நம்மளை எப்போதுமே தூக்கி கொண்டே இருக்கிற ஒரு இடத்தில் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்க எந்த காரியத்துக்கு அழைத்திருக்கிறார்? பிரதானமானு கேட்டிங்கன்னா, ஒன்று, இயேசுவின் மூலமாய் தேவன் தம்முடைய நீதியை கொடுத்திருக்கிறாருங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. ரெண்டாவது, என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினாலே அவைகள் உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு அட்டாச் பண்ணப்பட்டு இருக்கிறது. அங்கே மரணத்துக்கு இடம் கிடையாது. இவரே தொடர்ந்து சொல்கிறார், நீங்கள் நினைச்சாலும் பரவாயில்ல, உங்கள் வாழ்க்கையின் மாற்றங்கள் எங்கே விசுவாசத்தில் உண்டாக போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் நீங்கள் உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு கூட விசுவாசத்தோடு இணைக்க வேண்டும். த ரெசரக்ஷன் பவர், த லைஃப் கிவிங் ஸ்பிரிட். முந்தின ஆதாம் மண்ணிலிருந்து உண்டானவன், இந்த 2ஆம் ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் என்று எழுதியிருக்கிறது. ஜீசஸ், ஹூ இஸ் ஜீசஸ்? ஹி இஸ் தி குயிக்கனிங் ஸ்பிரிட். உயிர்ப்பிக்கிற ஆவி அவர். இன்னைக்கு தேவன் நம்ம மண்ணுக்குள்ள வைக்கல, மண்ணானவுடைய சாயலில் தான் நம்ம இருந்தோம். இன்னைக்கு அந்த சாயலில் இருந்த நம்மை உயிர்த்தெழுந்தவர் சாயலில் கொண்டு போய் இணைச்சிருக்கிறார். யாருக்குள்ள இருக்கிறோம்? எந்த இயேசுக்குள்ள இருக்கிறோம்? அவருடைய பேர் என்ன? அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஹீ இஸ் த குயிக்கனிங் ஸ்பிரிட். ஸோ இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம்னா எதெல்லாம் யோசிச்சு பார்க்கணுங்கிறத பற்றி சொல்லிட்டு இருக்கேன். பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம்? வி ஆர் இன் கிரைஸ்ட். நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம்னா என்னென்னத்தில் இருக்கிறோம் அப்படின்னு தொடர்ந்து டீட்டெயில் பார்க்கணும். எப்பயுமே விசுவாசத்தின் வளர்ச்சி, விசுவாசத்தின் வல்லமை எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை ஆராய்ந்து பார்க்கணும். வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கணும். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம்னா என்ன அர்த்தங்கள் அதற்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போதான் இந்த வசனத்துக்கு அர்த்தம் வரும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சரி, கிறிஸ்துவுக்குள் சொல்லிட்டு எதுக்கு உன்னதங்களில் அப்படின்னு எழுதியிருக்கு? கிறிஸ்து எங்கிருந்து வந்தார்? யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், மண்ணுக்குரியவன் பூமிக்குரியவைகளை எடுத்து பேசுகிறான், உன்னதத்திலிருந்து வந்தவரோ பரலோகத்துக்கு அடுத்தவைகளை பேசுகிறார். எங்கேந்து வந்தாருங்கிறவங்க, அவங்க எங்கேருந்து வந்தாங்களோ அதை தான் பேசுவாங்க. ஒருத்தவங்க பேச்சை வச்சே சொல்லிடலாம் இவங்க எங்கேருந்து வந்தாங்க, இவங்க பின்னணி என்னன்னு. அங்க யோவான் சொல்லுகிறான், மண்ணிலிருந்து வந்தவன் பூமிக்கு அடுத்தவைகளை பேசி கொண்டு இருக்கிறான். ஆனால் இவர் மண்ணிலிருந்து வரவில்லை, இவர் உன்னதத்திலிருந்து வந்தவர், இவர் பரலோகத்துக்கு அடுத்தவைகளை பேசுகிறார். அப்ப இயேசு உன்னதத்திலிருந்து வந்தவர். உன்னதத்திலிருந்து வந்தவர் இப்ப திருப்பி எங்க போயிட்டாரு? உன்னதத்துக்கே போயிட்டார். என்ன சொல்றது? அவருடைய பிறப்பிடம் அல்லது அவருடைய இருப்பிடம், அவர் வாசம் செய்த ஸ்தலம் எது? உன்னதம். அவரே சொல்றார், நான் இந்த பூமிக்குரியவன் இல்லை. நீங்களும், அவர் சொல்றார், நீங்களும் இந்த உலகத்திற்குரியவர்கள் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏன் தேவன் கொண்டு போய் அங்க நம்முடைய ஆவியை எழுப்பிட்டு போனாரு? உயிர், அதாவது விசுவாசிக்கும் போதே நம்முடைய ஆவி அவரோடு கூட உயிரோடு எழுப்பப்பட்டு இன்னைக்கு தேவன் கொண்டு போய் அங்கே உட்கார வச்சுட்டாருன்னு சொல்றாரு. அப்படி தேவன் செய்யலைன்னா தேவன் என்ன அர்த்தம்? தேவன் நம்மளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். ஏசு எங்க இருந்தார்? உன்னதத்தில் இருந்தார். ஏசு உன்னதத்திலிருந்து வந்தவர். அவர் இருக்கிற இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போயிருக்கிறார். என்ன அர்த்தம்? ஏசு இருக்கிற இடத்தில் தேவன் நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். வெறும் பூமியில் மட்டும் அவர் நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்மை பரலோகத்திலேயே நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அவருக்கு பக்கத்தில் கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறாரு. அப்போ அங்கே தானே ஆசீர்வதிக்க முடியும். அப்போ கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே, உன்னதத்திலிருந்து வந்தவர் உன்னதத்துக்கு போயிட்டாரு. அவர் போனது மட்டுமல்ல, அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நாம் இருக்கும்படி அவர் ஜெபம் பண்ணி இருக்கிறார். பூமியில் இருந்த நாட்களில் அவர் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணி இருக்கிறார். நான் எங்கே இருக்கிறேனோ அவர்களும் என்னோடு இருக்கும்படி, நாம் ஒன்றாய் இருக்கும்படி நான் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவருடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார்.
பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு எழுப்பின போது உங்களையும் என்னையும் உயிரோடு எழுப்பி உன்னதங்களில் கொண்டு போய் உட்கார வைத்தபடினாலே அங்கே ஆவிக்குரியவர்களாய் நம்மை மாற்றியிருக்கிறார். மண்ணுக்குரியவர்களாய் அல்ல, ரட்சிப்பு வெறும் பூமிக்குரியவர்களாய் அல்ல, பரலோகத்துக்குரியவர்களாய் உன்னதத்துக்குரியவர்களாய் மாற்றியிருக்கிறபடினாலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏன்னா எல்லாமே காணப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே காணப்படாத ஆவியாக இருக்கிற தேவனிடத்திலிருந்து வந்தவைகள். அப்போ நம்முடைய ஆசீர்வாதங்களை அதை என்ன சொல்ல முடியாது, பூமியின் ஆசீர்வாதங்களோடு ஒப்பிடவே முடியாத அளவுக்கு உன்னதத்திலே தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு பார்க்கணும். இது என்னமோ உன்னதத்தில் கொண்டு போய் ஆவியில் ஆசீர்வதிச்சிருக்கிறார், பூமியில் என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது அற்புதமான ஆசீர்வாதங்களாக இருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தை, நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எதை புரிஞ்சுக்கணும் இல்லையோ, ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஒரு விதத்தில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன், இன்னொரு விதத்தில் நான் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன். ஆகவே நான் எதை பற்றியும் பயப்பட மாட்டேன். என்ன சரி, அந்த ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் விளக்கம் இங்கே பார்க்குறோம். அதுதான் 17ஆம் வசனம். அதனால தான் அந்த குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். 17ஆம் வசனம் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவும் அளிக்கிற ஆவியை கொடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா பிதா ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா தேவனை ஆராதிப்பதற்கு தொழுது கொள்வதற்கு மாத்திரமல்ல, தம்மை அறிந்து கொள்வதற்கான இருக்கு. அந்த அறிந்து கொள்வதற்கான என்ன அர்த்தம் தெரியுமா? நம்முடைய அப்பா யார், நம்முடைய அப்பாவோட இருக்கிற உறவு, நம்முடைய அப்பாவோட இருக்கிற இன்டிமசி, த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். இது வெறும் நம்மளை தேவன் ரட்சித்திருக்கிறாரு, அவரை ஆராதிக்கணும். எஸ், அது அற்புதமானது. அவரை தொழுது கொள்ளுகிறோம், அவரை ஆராதிக்கிறோம். எதுக்குன்னா அவர் நமக்கு எவ்வளவு இன்னும் நம்மக்கிட்ட அவருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் சாதாரணமாக வராது, அதுக்கு அவர் தான் உதவி செய்ய வேண்டும். அதாவது எவ்வளோ பெரிய வல்லமை உள்ள ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வல்லமை உள்ள அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் சரி, அதாவது ஹியூமன் காம்ப்ரிஹென்ஷன், ஒரு தேவனுடைய மனுஷனாலே முழுக்க அப்படியே 100% கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார், கர்த்தர் அவருக்கு என்ன ஆவியில வெளிப்படுத்துகிறாருங்கிறத 100% சொல்ல முடியாது. ஆகவே தான் அவரே சொல்றாரு, தான் புரிந்து கொண்டவைகளை தேவன் உங்களுக்கும் புரிந்து கொள்ள அவர் ஒரு ஆவியை கொடுக்க வேண்டும் என்று பவுல் ஜெபம் பண்றார். அப்ப என்ன அர்த்தம்? என்னால இயன்ற அளவுக்கு இந்த கிருபையை, இந்த அற்புதமான ரட்சிப்பை நான் சபைக்கு எழுதுகிறேன், நான் பிரசங்கிக்கிறேன். ஆனால் இதையும் தாண்டி நான் என்ன ஜெபம் பண்ணுறேன், பவுலுடைய இருதயத்தை என்னால் பார்க்க முடியுது. சில வேளைகளில் கர்த்தர் என்ன சொல்கிறாருங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு என்னால் எழுத முடியுமான்னு எனக்கு தெரியாது. சில வேளைகள் கர்த்தர் என்னோட இடைப்படுகிற காரியத்தை நான் அப்படியே உங்களுக்கு சொல்லுவேனோ, அல்லது நான் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் உதவி செய்ய வேண்டும். எவ்வளோ தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் உழைச்சிருக்காங்க. அவங்க யாரை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், எந்த காலத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னாங்கன்னா அவங்களுக்கே தெரியாதான். ஆனால் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஆனால் காலம் நிறைவேறின பின்பு பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகுதான் இவங்களுக்கே தெரியுது, ஓஹோ இவங்க அந்த நாட்களை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கல, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி வர நம்மை குறித்து அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னாங்கன்னு. அப்போ நான் சொல்லுகிறேன், ஒரு தேவ மனுஷன் தீர்க்க தரிசனமே உரைச்சா கூட அவன் அப்படியே முழு புரிந்து கொள்ளுதலோடு தீர்க்க தரிசனம் உரைக்கிறான்னு சொல்ல முடியாது. கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஸோ இங்கே அதுக்கு தான் பவுல் ஜெபம் பண்றார். தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி, ஞானமும் உணர்வும் ஆலோசனையும் பலனும் அறிவும் தெய்வ பயம் அருளும் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பிரசங்கத்தின் மூலமாய் ஆவியானவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆனாலும் அதை கேட்கிறவருடைய இருதயங்களை திறந்து அதை ரிசீவ் பண்ண உதவி செய்ய வேண்டியவர் ஆவியானவர். நான் எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும் உங்களுக்கு உங்கள் இருதயத்தை தேவன் திறந்து கொடுத்து உங்களுக்கு அதை புரிந்து கொள்ள உதவி செய்யும் பொழுதுதான் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் இதுவும் புரிஞ்சுக்கணும்னு அவர் சொல்றாரு. இதுக்கும் பிரகாசம் உள்ள மனக்கண்கள் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் நம்மை அழைச்சிருக்கிறார் இல்லையா, அந்த அழைப்புல என்ன விதமான நம்பிக்கை
கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கணுமா. சரி, நம்மை தேவன் அழைத்தார், அதை எதற்காக அழைச்சாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், நல்லது. அதோடு இல்லை, அவருக்கு என்ன நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு அடுத்த வரை சொல்றாரு. அடுத்தது, பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற, அதாவது பிதாவுக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டு சைடு புரிஞ்சுக்கணுங்கிறார். ஒன்று, அவர் நம்மை அழைத்த நம்பிக்கை என்னன்னு நமக்கு புரியணும். ரெண்டாவது, நம்மை அழைத்த அவருக்கு என்ன நம்பிக்கை இருக்கு. அப்ப நமக்கும் நம்பிக்கை இருக்கிறது, தேவனுக்கும் நம்பிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பேர் என்ன? அடுத்த ஒரு இடத்தில் பவுல் எழுதுகிறார், நம்பிக்கையின் தேவன். தேவனுக்கு என்னையும் உங்களையும் குறித்த ஒரு நம்பிக்கை இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் தேவனை குறித்த ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கைங்கிறது ரெண்டு பக்கமும் உண்டாகிற ஒரு காரியம். ஒரு அன்பு எப்படி ரெண்டு பக்கமும் உண்டாகிறதோ, ஒரு காதல், பாசம், நேசம் எல்லாமே சிங்கிள் கிடையாது, அங்க ரெண்டு பேர் வேணும். அப்படியே தேவன் நம்மை அழைத்த அழைப்புக்கு நமக்கு நம்பிக்கை இருக்கிறது, அவருக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவருக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னு அவருக்கு தெரியும். ஆனா அவர் என்ன நம்பிக்கை நம்மேல் வைத்திருக்கிறார்ங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன வேணுமாம்? பிரகாசமுள்ள மனக்கண்களை அவர் கொடுக்க வேண்டும். எங்க கொண்டு போய் அந்த நம்பிக்கை அட்டாச் பண்றாரு பாருங்க. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்கள் யார்? நம்ம பார்த்து விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுக்கணும். அப்ப எவ்வளவு காரியத்துக்கு தேவன் தான் உதவி செய்ய வேண்டியதா இருக்காரு. இங்க நானும் நீங்களும் கிடையவே கிடையாது. ஒன்று, தேவன் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கு. மூணாவது, தேவன் நம்ம மேல என்ன விதமான நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. நாலாவது, அவர் எப்படிப்பட்ட வல்லமையை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்த விரும்புகிறார்னா, அதான் சொன்னேன், ஒரே ஒரு வல்லமை தான். அது என்னன்னா, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பித்த அந்த வல்லமை தான் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அவர் செயல்படுத்த போறார். அப்ப நான் பிரசங்கம் பண்றது எவ்வளவு நல்லது, சரி நான் சொல்ல வரேன். பிதாவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை? என்ன விதமான ஒரு ஆசையோடு பிதா எனக்கு செயல்படுறாரு. உங்களை பார்த்து அவர் என்ன சொல்றாரு? அப்பா, என் மேல என்ன விதமான நம்பிக்கை வைனா, உன்னுடைய ஆண்டவரும் உன் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து உனக்காக மரித்த போது அவரை உயிரோடு எழுப்பும்படி, மரணத்தை ஜெயிக்கும்படி அவரிடத்தில் ஒரு வல்லமையை வச்சு நான் அவரை உயிரோடு எழுப்பினேனே, அந்த வல்லமையை தான் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நான் செயல்படுத்த விரும்புகிறேன். இந்த நம்பிக்கை உனக்கு உண்டாக வேண்டும் என்று சொல்லி தேவன் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று பவுல் ஜெபம் பண்ணுகிறார். கிறிஸ்தவத்தின் உயிர் நாடி உயிர்த்தெழுதலின் வல்லமை. So we have to attach our lives into the resurrection power of the Holy Spirit. He can able to resurrect anything in your life. அவரால் உயிரோடு எழுப்ப முடியாது என்று சொல்லி எதுவுமே கிடையாது. விசுவாசனால இங்கே உயிர்த்தெழுதல் வேணும். ஆகவே தான் எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார், ஆபிரகாமை பற்றி எழுதும் பொழுது, ஆபிரகாம் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவனை விசுவாசித்தான் என்று எழுதுகிறார். ஆபிரகாமின் விசுவாசத்தினோட பார்ட் என்ன தெரியுமா? உயிர்த்தெழுதல் வல்லமை. அன்னைக்கே கர்த்தரை பற்றி ஒரு நம்பிக்கை ஆபிரகாமுக்கு இருந்தது. அது என்ன தெரியுமா? தேவன் உயிரோடு எழுப்ப வல்லவர். என்ன நம்பிக்கையில ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு போய் பலியிட போனார்னா, தேவன் மேல இருந்த நம்பிக்கை என்னன்னா உயிர்த்தெழுத நம்பிக்கை. சாம்பலே ஆனாலும் பலி கொடுத்து அவனை பலிபீடத்தில் சாம்பல் ஆக்கினாலும் அந்த சாம்பலிலிருந்து என் குமாரனை உயிரோடு எழுப்ப என் தேவன் வல்லவர் என்று விசுவாசித்தான். ஆகவே அவனுடைய விசுவாசத்தை தேவன் நீதியாக எண்ணினார். நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையில எப்போதுமே நம்முடைய பிதாவின் மேல் வைக்க வேண்டிய விசுவாசத்தின் அந்த சோர்ஸ், அந்த விசுவாசத்தின் ஆதாரம் என்ன? அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. சாம்பலாவே போயிட்டு இருக்கட்டும், எரிஞ்சே போகட்டும், அதிலிருந்தும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். இது வேத வசனம் இருக்கு, நம்ம அப்புறம் போவோம். சரி, பகுதியில் இன்னொரு காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். அதெல்லாம் கொஞ்சம் போல் பண்ணி வச்சிருக்கேன். என்ன வார்த்தை தெரியுமா? தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே. அது பாஸ்ட் டென்ஸ், ஒரே ஒரு முறை நடந்தது. ஏசு எத்தனை வாட்டி எழுப்பினார் தேவன்? ஒரே ஒரு முறை, இல்லையா? அது கடந்த காலம், பாஸ்ட் டென்ஸ். ஆனா நமக்கு எத்தனை வாட்டி எழுப்ப போறாராம்? விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும்
தம்முடைய வல்லமையின் மகா மேன்மை. இது என்ன டென்ஸ்? பிரசன்ட் டென்ஸ். விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பித்தன்னு எழுதல, காண்பிக்கும். காண்பிக்கும். அப்ப இயேசுவிடத்தில் ஒரு முறை தேவன் அதை காண்பித்தார், அது போதும் அவருக்கு. ஆனால் நம்ம கிட்ட நம்ம வாழ்க்கை முழுவதும் விசுவாசிக்கிறவர்களாகி நம்மிடத்தில் அவர் அதை தொடர்ந்து காண்பிக்க போகிறார். நேற்று தான் அது நடந்தது, இன்னைக்கு நடந்தது அப்படி இல்லை. நீங்கள் எப்பெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, விசுவாசிக்கிறவர்களாகிய, அப்போ என்னத்தை விசுவாசிக்கணும்? இங்கே வேற சொல்லுது, எப்பொழுதெல்லாம் நாம் பிதாவாகிய தேவனுடைய அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையின் மேல் நம்முடைய விசுவாசத்தை, விசுவாசனாலே இங்கே உயிர்த்தெழுதல் தான், விசுவாசனாலே இங்கே மரணம் கிடையாது, விசுவாசனாலே இங்கே தரித்திரம் கிடையாது, விசுவாசம் என்றாலே இங்கே வியாதிக்கு இடம் கிடையாது. வியாதிஸ்தர்கள் வந்து என்னத்துக்கு சொஸ்தமாகி போனாங்க? விசுவாசத்தை எதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க? தங்கள் வியாதிகள் சொஸ்தமாகும்படி அவர்கள் விசுவாசத்தோடு வந்தார்கள். அப்போ வியாதிக்கும் விசுவாசத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, சுகத்துக்கு தான் விசுவாசம் வேணும். வியாதியாக இருக்கிறதுக்கு எதுக்கு விசுவாசம்? ஒருத்தன் வியாதியாக இருக்கிறதுக்கு விசுவாசம் வேணுமா? அதுதான் தானே வருது, கேட்டா வருது, கேட்காமே வருது. இல்லை ஒருத்தன் கஷ்டப்படுறதுக்கும் தரித்திரமாக இருக்கிறதுக்கும் அவன் ஒரு விசுவாசிக்கணுமா? நல்லா இருக்கிறதுக்கு தான் விசுவாசம் வேணும். நரகத்துக்கு போகிறதுக்கு விசுவாசம் தேவையில்லை. ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போகிறதுக்கு தான் விசுவாசம் வேணும். விசுவாசனாலே இங்கே நல்ல காரியம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா தேவன் நல்லவர், அவர்கிட்ட வந்து விசுவாசம். நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னாலே அதான் ஒரு விசுவாசி. நான் கர்த்தரை விசுவாசிக்கிறனாலே அந்த விசுவாசம் சரியான விசுவாசமானு எப்படி டெஸ்ட் பண்ணணும்? டெஸ்ட்டை வச்சு அங்கே போயிட்டு பவர் இருக்கான்னு பார்த்தா அங்கே லைட் எரியுதுல்ல. ஒரு விசுவாசியோட அந்த மண்டைக்குள்ளே அந்த டெஸ்ட் வைக்கிற மாதிரி ஆண்டவர் டெஸ்ட் வச்சு பார்த்தாங்க லைட் எப்போ எரியும்னா, உயிர்த்தெழுதலை பற்றி ஏதாவது அவனுக்கு தெரிஞ்சுதுன்னா அந்த லைட் எரியும். இல்லாட்டி அந்த விசுவாசத்துக்கு அங்கே வேலையே கிடையாது. தரித்திரத்தை மேன்மைப்படுத்துறானா அவன் டெஸ்டரில் எரியாது, வியாதியை மேன்மைப்படுத்துறானா அந்த டெஸ்டரில் லைட் எரியாது. அவன் ஜீவனையும் நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் வெற்றியையும் வாழ்வையும் கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசத்தினால் அவன் நம்புகிறான் என்று சொன்னால் அந்த டெஸ்ட் நல்லா பளிச்சுன்னு எரியும். ஹல்லேலூயா. அங்கே இருக்கு, கரண்ட் இருக்கிற மாதிரி அங்கே ஜீவன் இருக்கு. ஒரு விசுவாசிக்குள்ள ஜீவன் இருக்கா இல்லையா? அவன் செத்தவனா உயிரோடு இருக்கிறானா அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசம் இல்லைன்னா அவன் செத்தவன், உயிரோடு செத்தவன். உனக்கு இயேசுவை குறித்த எந்த நன்மையுமே நீ நினைக்கலன்னா உன் விசுவாசம் வீண். ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ஒரே ஒரு காரியத்தை விசுவாசிக்க வேதம் அழைக்கிறது, இயேசுவை உயிரோடு எழுப்பின என் பிதா என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் உயிரோடு எழுப்புவார். ஒரு நாள் வருகிறது என் சரீரத்தையும் ஒரு உயிரோடு எழுப்புவார். உயிர்த்தெழுந்த வல்லமை அப்படியே வச்சுங்க மனசில். அங்கே வாங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 24 முதல் 25 முன்னாடி வசனங்கள்லாம் உயிர்த்தெழுதல் பற்றிய வசனம் தான். ரோமர் 8ஆம் அதிகாரம் 24 முதல் 25. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? தரித்திரத்தை நம்ப வேண்டுவதென்ன? வியாதியை நம்ப வேண்டுவதென்ன? மரணத்தை நம்ப வேண்டுவதென்ன? கஷ்டத்தை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையாக காத்திருப்போம். எதை வச்சு எழுதுறார்? 8ஆம் அதிகாரம் பாருங்க. 8ஆம் அதிகாரம் 24 தான் உங்களுக்கு வாசித்தேன். 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் நான் வாசித்தேன். 23 போய் பாருங்க என்ன வச்சு பேசுறாரு. 23. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற்பணங்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திரஸ்வாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ள தவிக்கிறோம். அதாவது என்ன நம்பிக்கை வச்சுட்டு இருக்கோம்? ஒரு நாள் இயேசு வந்து என் சரீரத்தை மீட்க போறாருங்கிற நம்பிக்கையில தவிச்சிட்டு இருக்கோம். ஆமே கரெக்ட்? அப்போ எதை தான் நம்பிட்டு இருக்கோம்? அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒரு நாள் என் சரீரத்தை வந்து இயேசு மீட்டுக் கொள்வார் நம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுகிறது, அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப ரட்சிப்பு எந்த நம்பிக்கையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனா இயேசு உயிர்த்தெழுதலின் வல்லமையின் மேல் தான் அந்த ரட்சிப்பே உண்டாகிறது. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கிட்ட யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க, ஒன்று சொல்லுவாங்க, அவங்களுக்குள்ள என்ன விதமான இயேசு வருவாருங்கிறத அவங்க நம்புவாங்க. இயேசு வந்து என்னை எடுத்துக்கொள்வார்னு நம்புவாங்க. இயேசு வந்து என் சரீரத்தை மகிமைப்படுத்துவாருங்கிறத எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் நம்புவாங்க. அப்போ அவங்க அதுக்கு காத்திருக்காங்களா இல்லையா? அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா? அப்போ அவங்க ரட்சிப்பு எங்கேருந்து உண்டானது? அந்த ரட்சிப்பு எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படின்னா எந்த நம்பிக்கை? தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. ரட்சிப்பையும் உயிர்த்தெழுதலையும் பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அது வெறும் சரீரத்தை மீட்க போறாரு அப்படிங்கிறதோட ஒரு தேவனுடைய பிள்ளை லிமிட் பண்ணிக்க கூடாது. அதுக்கு சொல்ல வரேன், என் சரீரத்தை இயேசு மீட்க போகிறாருங்கிறது ஒரு அற்புதமான விசுவாசம்,
ஒரு நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கையோடு நம்ம லிமிட் பண்ணிடக்கூடாது. வாழ்கிற வாழ்க்கையில் பூமியில் வாழும் போதே ஆபிரகாமின் சரீரத்தை உயிர்ப்பித்தவர், சாராளுடைய கர்ப்பத்தை உயிர்ப்பித்தவர், அவர் தன்னுடைய குமாரனா ஈசாக்கை பலியிட கொண்டு போகும்போது அவரை மறுபடியும் மீட்டு ஆபிரகாமுக்கு கொடுத்து அவருடைய சந்ததியை பெருக பண்ணின தேவன், ஆபிரகாமின் விசுவாசத்தை உடையவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆபிரகாமின் வாழ்க்கையில் எல்லா பகுதியையும் அவர் உயிர்ப்பித்து ஆசீர்வதித்தது போல உங்களையும் என்னையும் அதே தேவன் உயிர்ப்பித்து ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் என்கிற விசுவாசத்தை தேவன் இந்த காலையில் எதிர்பார்க்கிறார். சூழ்நிலை பார்க்கும்படி அல்ல. மறித்து போச்சுன்னா போனா போகுது. சரி, இப்போ இங்கே எழுதியிருக்குல்ல, அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த நம்பிக்கையினால் நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென. அதான் போல்கிறேன், நீ பார்த்துக்கிட்டு இருக்க காரியத்தை நீ நம்புறதுக்கு ஒரு நம்பிக்கையே தேவையில்லை. நீ விசுவாசத்தை பற்றி பேசல, நம்பிக்கையை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். நான் சொல்கிறேன், அன்னைக்கு ஆபிரகாம் கூட்டிகிட்டு போய் பலி கொடுக்க போனார் இல்லையா, ஒரு நம்பிக்கையோடு போனார். என்னவா, அந்த சாம்பலிலிருந்து கூட என் பிள்ளையை தேவன் எனக்கு எழுப்பி கொடுப்பாரு. அது உண்மையாக பொய்யா நான் கேட்குறேன். இன்றைக்கி எவ்வளோ பேர் மரிச்சிட்டாங்க பூமியில், எவ்வளோ பேர் பரிசுத்தவான்கள் மரிச்சிருக்காங்களா? அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கலாம், அல்லது அவர்கள் எரிக்கப்பட்டு இருக்கலாம். ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் செத்து போனாங்கன்னா எரிஞ்சு போயிடுறாங்க நிறைய பேர். ஸோ அங்கே ஒன்றும் அடக்கமே கிடையாது. எப்படியோ எல்லாமே சாம்பலாகுது, அல்லது ரெண்டு காரியம், ஒன்று சாம்பலாகணும் இல்லை மண்ணோட மண்ணாகிடணும். தேடி பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே கிடைக்க மாட்டாங்க. தேடி பார்த்தா கிடைக்குமா? கிடைக்காது. புழுதியாக மாறிவிட்டார்கள், சாம்பலாக மாறிவிட்டார்கள், மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விட்டார்கள், டிக்கி ஆகிவிட்டது. அது இனி காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் வச்சா கூட கிடைக்காது அது எங்கே இருக்குன்னு. ஆனால் இயேசு அதை மீட்டு கொடுக்க போகிறார். நம்மளுக்கு உடனே என்னதான், நம்ம சரீரம் நம்ம இருக்கிறதுனால நமக்கு ஒரு நம்பிக்கை, சரி நம்மளை இந்த சரீரத்துக்கு தூக்கிட்டு போயிடும் மரித்தவர்கள். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, மரித்தவர்கள் தான் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? காணப்படவே இல்லையே, மண்ணாக இருக்காங்களே, அந்த மண்ணிலிருந்து அவர்களை தூசியிலிருந்து அந்த சாம்பலிலிருந்து இன்விசிபிளா போன அவர்களுடைய அந்த துணுக்கள் எங்கே இருக்குன்னு தேவனுக்கு தெரியும். அவைகளை ஒன்றாய் சேர்க்கிற வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை. அந்த நம்பிக்கையினால் நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த தூசிகளை, அந்த சாம்பலை தேவன் மறுபடியும் எழுப்ப வல்லவராயிருப்பார் என்று சொன்னால், ஏன் அவரால் நம்முடைய வாழ்க்கையின் மற்ற காரியங்களை உயிரோடு எழுப்ப முடியாது என்று நீங்கள் விசுவாசிக்காமல் இருப்பது என்ன? தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து இந்த காலையில் நான் கேட்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிருக்க மாட்டீங்க. மரித்தோரை உயிர்ப்பிப்பார். எப்படி மரித்தோர்னா மறித்து அப்படியே மம்மியாக பண்ணி வச்சுருக்காங்களா எகிப்து மாதிரி எல்லாரையும்? இல்லை எல்லாரையும் ஃப்ரீசரில் வச்சுருக்காங்களா? சரி, கர்த்தர் வந்தார்னா ஈஸியாக இருந்தாங்க ஆண்டவரே எடுத்து கொடுத்துடலாம். எத்தனை பேர் எடுத்து கொடுப்பீங்க ஃப்ரீசர்லேருந்து? மில்லியன் பில்லியன் கணக்காக மக்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிறார்கள். அவருடைய ஆவி இன்னைக்கு தேவனோடு இருக்குது. அவங்க சரீரம் பூமியில் தான் இருக்குது. பூமியிலேருந்து இன்னும் யாருமே உயிர்த்தெழுந்து போகல. இயேசு மட்டும்தான் போயிருக்கிறாரு. அவர் தான் முதற் பலன். வேற யாரும் இந்த பூமியிலேருந்து இன்னும் உயிர்த்தெழுந்து போகல. ஆமென். நீதிமான்களுடைய ஆவி அங்கே இருக்கலாம், சரீரம் இன்னும் பூமியை விட்டு போகல. இயேசு வரும்பொழுது அவர்களை முதலாவது மரித்தோர் உயிரோடு எழும்புவார்கள் இருக்கு. அப்போ நீங்கள் கொஞ்சம் என்ன போல இமேஜின் பண்ணி பார்க்கணும், மரித்தவர்கள் என்ன ஃபார்மில் இன்னைக்கு இருக்காங்க. அவங்கள போய் நீங்கள் எப்படி ஸ்கேன் பண்ணுவீங்க? நீங்கள் எப்படி போய் அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? ஏதாவது கருவி மனுஷன் கண்டுபிடிச்சிட்டானா? எதோ கண்டுபிடிக்கிறானே, இதை கண்டுபிடிச்சிருக்கானா? எந்த மனுஷனுடைய ஒரு விஞ்ஞானத்தை வச்சு இந்த மாதிரி செய்ய முடியுமா? சாம்பலிலிருந்து ஒரு மனுஷனை எழுப்ப முடியுமா? முடியாது. அதை செய்ய வல்லவர் ஒரே ஒருவர், அவருடைய பேர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஸோ நான் எதுக்கு இந்த சரீர உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறேன்னா, பூமியில் வாழும்போது அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை மேல் நாம் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதைத்தான் 1ஆம் நூற்றாண்டில் வல்லமையாய் பிரசங்கித்தார்கள். ஆகவேதான் சபை உயிரோடு இருந்தது. இன்னைக்கு சபை ஒரு மாதிரி உயிரற்ற சபையாய் காணப்படுதுன்னா அது காரணம் என்னன்னா, அங்கே உயிர்த்தெழுதலை குறித்த காரியங்கள் மறக்கடிக்கப்படுகிறது.